வெல்கம் டு பேக் மை ஃபேமிலி. புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி வச்சுங்க. போகிற ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் தட்டிட்டு போங்க. இப்போ போன எபிசோட் நம்ம ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா ப்ரீவியஸ் எபிசோட பார்த்துருவாங்க. போன எபிசோட் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு லைட் ஃபேரி கிடச்சிருக்கும். அந்த லைட் ஃபேரி வந்து நம்ம ஹீரோ வந்து அவரோட பவரே ரிலீஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோக்கான லைட் ஃபேரி அது வந்து கிடச்சிருக்கும். அதை பார்த்து ஒரு எல்டர் வந்து கோவத்தில் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. அந்த எபிசோடில் வந்து தான் இப்போ ஆரம்பிக்கிறோம். இப்போ ரொம்ப தான் நம்ம டேரெக்டாக இப்போ வந்து எபிசோடுக்குள்ளே டேரெக்டாக போவோம். இப்போ வந்து என்னென்னா, நம்ம எல்டர் வந்து அந்த அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோனி தான் நம்ம ஹீரோனி வந்து முன்னாடி நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்றுப்பா. நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்று பேசிக்கிருப்பா. இப்போ வந்து லைட் ஃபேரி நம்ம ஹீரோட்ட லைட் ஃபேரி நின்றுருக்கோம் நம்ம ஹீரோட்ட. இப்போ வந்து நம்ம ஹீரோனி வந்து முன்னாடி நின்றுருப்பா. நீங்கள் சண்டை போடணும்னா நாங்களும் சண்டை போட வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி வந்து முன்னாடி வந்து நின்றுருக்கா. நம்ம ஹீரோக்கு முன்னாடி முன்னாடி அப்படி நின்று அவர் ஒரு பவர் ரிலீஸ் பண்ணியிருப்பா நம்ம ஹீரோனி. நம்ம ஹீரோனி பவர் ரிலீஸ் பண்ணால் அங்கே இருக்க எல்டர் கொஞ்சம் சாக்கில் கொஞ்சம் நின்றுருக்கா. அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே மற்ற இன்னொரு எல்டர் காட்டுறா. இன்னொரு எல்டரையும் காட்டிட்டு அப்படியே இப்போ வந்து என்னென்னா, அந்த எல்டர் வந்து என்ன உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த எல்டர் வந்து முன்னாடி வந்து நின்றுருப்பா. முன்னாடி நின்று இப்போ தாத்தா காட்டுப்பா. ஹீரோனி தாத்தா காட்டியிருப்பா. ஹீரோனி தாத்தா வந்து பேசியிருப்பா. உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி தாத்தா வந்து முன்னாடி நின்று நின்றுருப்பா. நம்ம ஹீரோனி தாத்தாவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ திரும்பி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இப்போ அந்த லைட் ஃபேரி வச்சு உனக்கு நீ இப்போ உள்ளே போய் நீ அப்புறம் வந்து நான் அவன்கிட்ட அப்புறம் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இப்போ நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ உள்ளே போனதான் அப்போ இப்போ எல்டரை காட்டியிருக்கா. எல்டரை காட்டிட்டு அப்படியே அந்த எல்டர் வந்து சொல்லியிருக்கா, லாங்குவேஜ் வந்து அவனோட லைட் பவரோட ரிலீஸ் பண்ணலையே, அவனுக்கு எப்படி இந்த லைட் பவர் கிடைக்கலாம், அவன் ஏதோ ஒரு தந்திரம் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா அந்த எல்டர் வந்து எல்லார்ட்டையும். அப்படி எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கான். அந்த எல்டர் சொல்கிற கேட்டுட்டு மற்ற ஆடியன்ஸ்லாம் மற்றவங்களும் அப்படியே ஏதோ ஒரு தந்திரம் யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் நினச்சிருக்கா. நம்ம ஹீரோ வந்து நான் இந்த தந்திரம் யூஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து முன்னாடி வந்து நின்றுக்கா. நம்ம ஹீரோ வந்து முன்னாடி நின்று பேசியிருக்கா. நான் உங்களோட போட்டு போட தயாராக நீங்கள் எங்களோட தயாராக இருக்கீங்களா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து முன்னாடி வந்து நின்று இருக்கும்போது அந்த எடுத்து சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ அப்படி எடுத்து சொல்கிற பார்த்துட்டு என்னோட சண்டைக்கு கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் லெவல் நான் 8 நீ லெவல் 5 தான், நீ என்னோட போட்டி போட்ட தயாராக இருக்கியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டுக்கிருக்காரு. இப்போ அவரோட மற்ற டிசபிள்ஸ்லாம் சொல்லுவார், கேப்டன் என்ன என்ன உங்களோட போட்டி போட தயாராக இருக்கணும் மற்றவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்டர் வந்து முன்னாடி நடந்துகிட்டு இருக்கா. அந்த எல்டர் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோனே தாத்தாவை காட்டுறா. அப்படியே அங்கே சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோனே தாத்தா காட்டியிருக்கா. நம்ம ஹீரோனே தாத்தா வந்து முதல்ல வாய முடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனே தாத்தா வந்து அவர் பேசிட்டு அப்படியே அவரோட பவர் வந்து ரிலீஸ் பண்ணுறார். நம்ம தாத்தாவோட ஒரு பரிசை ரிலீஸ் படுத்தி நின்றுக்கிருக்காரு நம்ம தாத்தா. அப்படி நின்றுக்கிறவரை காட்டிட்டு அப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணி இப்போ அடுத்து வந்து நம்ம திரும்பி தாத்தா தான் காட்டுறாங்க. திரும்பி தாத்தா காட்டும்போது தாத்தா லாங் வச்சனோ போட்டி போட நீ தயாராகியா அப்படின்னு சொல்லியிருக்கா. அவனை சண்டையை தெரியுமா அவனோட சண்டை போட்டுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம தாத்தா அப்படி சொல்கிற பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லி நின்றுக்கா. நம்ம தாத்தா என்ன சொல்கிறீங்க இப்படி சண்டை போட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு எதுவும் ஆச்சப்பணம் இல்லையா மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த எல்லோரும். சரி ஓகே நீ சண்டை போடுங்க, நான் உன்னோட போடுறேன், என்னோட அத்தனை பாயிண்ட்ஸையும் உனக்கு தர்றேன், எனக்கு கிடக்கிற மரியாதை எல்லாத்தையும் உனக்கு தெரியும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி இன்னொரு பச்சை மரியாதை சொல்லியிருக்கான். சரி உங்களை நானும் போட்டி போட்ட தயாராக அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி என்னோட எல்லா பாயிண்ட்டும் உனக்கு தரேன், எல்லா மரியாதை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி உங்களை அண்ணான்னு கூப்பிட முடியும், நீங்கள் எப்படி மரியாதை மண்டி போட்டு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி ஓகே சண்டை தயாராக அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்டர் வந்து சரி சண்டை தயாராக அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 5 எங்கே இருக்குது, லெவல் 8 எங்கே இருக்குது, சரி எல்லாரும் உங்களோட எல்லா பாதுகாப்பு எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கா இன்னொரு எல்டர். அந்த எல்டர் வந்து அவரோட பவர் ரிலீஸ் பண்ணியிருக்கா. அவரோட பவர் ரிலீஸ் பண்ணி அவர் லெவல் 8 பவர் வந்து பார்த்துக்க எல்லாரும் பார்த்துக்கா. நம்ம கேப்டன் வந்து நம்ம எல்லாரோட திறமைசாலின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ தான் ஆடுறான். நம்ம ஹீரோ வந்து அவரோட பவர் ரிலீஸ் எல்லாரோட லைட் எனர்ஜி நம்ம ஹீரோ போய்க்கிருக்கு. நம்ம ஹீரோக்கு அப்படி போய்க்கிருக்கா இருக்கா. நம்ம ஹீரோக்கு அப்படி போகிற காட்டுறா. இப்போ வந்து நம்ம ஹீரோட ட்ராகன் வெளியே வந்துருக்கா. அதை லைட் பவர் காட்டி விடணும். அந்த ட்ராகன் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படியே காட்டியிருக்கா. அங்கே கட் பண்ணி திரும்பி நம்ம இன்னொருத்தவங்க காட்டிட்டு அப்படியே என்ன லெவல் 5 ட்ராகன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிருக்கா. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி எல்லா லைட் இருந்துச்சு அப்படி போடுறது அப்படின்னு சொல்லி இவர் ஈவில் எனர்ஜி வந்து ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி நான் எந்த எல்டருக்கு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது இன்னொரு எல்டர் தடுத்து நிறுத்துவா. இன்னொரு எல்டர் தடுத்து நிறுத்திச்சு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் சரி ஓகே எல்லாரும் பாயிண்ட்டும் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஹீரோ பாயிண்ட் கொடுத்தவனா அவர் ஒரு மண்டிட்டு மரியாதை சொல்லுவா லாங் வச்சேன் அப்படின்னு சொல்லி மரியாதை சொல்லிக்கிறா. சரி இதோட பிரச்சனை வந்துச்சு, லைட் ஃபேர் யார் கிடைக்கணுமோ அவளோட சூச்சை கரைச்சிருச்சு அந்த மாஸ்டருக்கு. சரி இதோட மேலே முடிஞ்சு வச்சு கிளம்புங்க எல்லாரும் சொல்லிட்டு நான் சொல்லி கிளம்பிக்கிருக்கா. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து எல்டரும் சரி திரும்ப சொல்லி போயிருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுக்கு விட்டுட்டு போய்க்கிருக்கா. ஹீரோ இந்த லைட் ஃபேர் இவனுக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு நினச்சிருக்கா. இப்போ வந்து அங்கே சீன் கட் பண்ணிட்டு இப்போ டீமனை காட்டியிருக்கா. டீமனை காட்டிட்டு நம்ம போட்டு திறக்கப்படாத அதை வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஒரு லைட் ஃபேரி அனுப்பிச்சிருக்கோம், அந்த லைட் ஃபேரி வந்து யாராவது அபகரிக்குன்னு நினச்சா அதுலேருந்து நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ வந்து எங்கே எல்லாரும் சொல்லியிருக்கா நம்மளோட முன்னேற இதே அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்கா. முன்னாடி போட்டு வச்சு இப்போ தான் விடுதலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இவ்வளோ மறக்க மாட்டான் எல்லா நிலையிலும் வச்சுப்போம் அப்படின்னு தாத்தா வந்து எடுத்து சொல்லியிருக்கா எல்லாத்தையும். இப்போ அவளை கட்டிட்டு அப்படியே சீன் கட் பண்ணி அப்போ அடுத்து நம்ம ஹீரோ என்ன கட்டிருக்கா. நம்ம ஹீரோ இன்றைக்கி ஸ்கை ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு ஹீரோ சொல்லியிருக்கோம்.
அப்புறம் ரைட்டு என்னோட ப்ராமிஸை காப்பாற்ற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கேருந்து கிளம்பலாம், உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த லைட் பாருங்க என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிக்கிருக்கு. உங்களை என்னை காப்பாற்ற ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அப்படியே லைட் பண்ணி வந்து கிளம்பி போகுது. இப்போ வந்து நம்ம ஹீரோ எனக்கு ஒரு விளக்கு ஏற்ற முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ நீங்கள் எந்த கேட்டுருக்கா. நம்ம ஹீரோ அப்போ ஆச்சரியத்தில் இருக்கும்போது அப்படியே கீழே பின்னாடி வந்து அங்கே சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோ அப்பா கட்டுறான். அவள் அப்பா வந்து ஒரு பொருள் வந்து அந்த விளக்கு எடுத்துகிட்டு இருப்பான். அந்த விளக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோனுக்கு முன்னாடி சின்ன வயசில் கொடுத்த மாதிரி அவள் அப்பா வந்து முன்னாடி இப்போ வந்து ஹீரோனி கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினே பிடிச்சிருவா. அவள் அப்பா அழுகும்போது பிடிச்சிருவா. சரி கேரியா நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீ வந்து இனிமேல் பேசு அப்படின்னு சொல்லி கேரியா நம்ம ஹீரோனி வந்து ஹீரோ வந்து கிளம்புறா. கீழே அப்படியே கிளம்பிட்டு பொண்ணு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இங்கே தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட டைம் பாஸ் பண்ணலையா, அன்றைக்கி உங்களோட காதலோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு. அதான் இல்லை என்னோட முக்கியமான ஆளுங்க நிறையா பேர் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி வா நம்ம கிளம்ப சொல்லி நம்ம அந்த இன்னொரு கேப்டன் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கா. இப்போ இங்கே என்ன முன்னொரு காலத்தில் எல்லாம் சண்டை போட்டாங்க, அவள் வாரியெல்லாம் இறந்து போயிட்டாங்க, அவெல்லாம் ரொம்ப பலசாலியாக அப்படின்னு நான் இப்போ 10 மணி நான் ஒரு பிள்ளை ரெடி பண்ணிட்டு எப்படியா சொல்லியிருக்கேன். இப்போ அங்கே கட் பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டு விளக்க போடுறதெல்லாம் காட்டியிருப்பா. அதை காட்டிட்டு அப்புறம் இன்னொருத்தர் நீ விளக்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கொடுப்பா. அது வந்து விளக்க போக நம்ம முன்னாடி போரில் இறந்து போனோம் அவன் மூஞ்சி அவ்வளோ மாதிரி பார்க்குற மாதிரியே இருக்கும். அதை பார்த்து கேப்டன் நின்றுருப்பா. இப்போ கேப்டன் வரான். முன்னாடி என்னோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் போர்க்காலத்தில் கவனமாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை பற்றி நம்ம ஹீரோட எக்ஸ்பிளைன் பண்ணுறா. நீ எனக்கு அடுத்து நீ இந்த இடத்த பாதுகாப்பியா அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் வந்து நம்ம ஹீரோட்ட கேட்டுருக்கா. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏதாவது ஒரு விடிய காலம் பிறக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கான். இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும், நிச்சயம் வழி இருக்கும், அதை கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எடுத்து சொல்லியிருக்கா. சரி ஓகே சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து கிளம்பி போயிடறான். நம்ம கேப்டன் கிளம்பி போயிட்டு அங்கே சீன் கட் பண்ணிட்டு அப்படி இன்னொரு கேப்டன் கட்டுறான். இன்னொரு கேப்டன் வந்து எனக்கு ஒரு வேலை லைட் பேர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் இதில் இருக்கான். என்னோட லைட் என்னை லெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் 8ஆம் வந்து 9ஆம் பிரேக் த்ரூ பண்ணி அப்படின்னு சொல்லி அந்த லைட் பேர் எடுத்து சொல்லியிருக்கான். ஒரு வழியாக பிடிச்சிட்டேன், நான் தான் இந்த காப்பாற்ற முடியும், எல்லா மனிதரையும் காப்பாற்ற டீமன்லாம் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். லைட் பேருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துச்சு போல இருக்குது, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இது கவலையில் இருக்கான். நம்ம ஹீரோ கவலையில் இருக்கான். அந்த நேரத்தில் இங்கே வந்து அந்த ஈவில் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிரும். ஈவில் ஸ்கில் ஆக்டிவேட் உடனே இது ஒன்று பதிக்கப்பட்ட முத்திரை, இது பழங்காலத்து முத்திரை அப்படின்னு லைட் பேர் சொல்லியிருக்கோம். இங்கேருந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகி நின்று இருக்கும். போர்ட்டல் எல்லா இடத்துலும் ஓப்பன். ஒரு வழியாக நம்ம போக வேண்டியது டாங்ஸன் பல ஆண்டுகளுக்கு யாரும் கால் வைக்காத இடத்துக்கு நம்ம கால் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மற்ற டீமன்ஸ்லாம். சரி நம்ம கிளம்புறது தயாராக இருப்போம், நம்ம போய் மற்றவங்களாம் தாக்குவோம் சொல்லிக்கிட்டே இருக்கான். இது இம்பாசிபிளான விஷயம், இது எப்படி இங்கே ஆக்டிவேட் ஆனிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியத்தில் நின்றுருக்கான். நம்ம ஹீரோ ஆச்சரியத்தில் நிற்கிறவரை அதை சீன் கட் பண்ணுறான். அதோட வாய்ஸ் முடிக்கிற இது வீடியோ. இப்போ வந்து வாய்ஸில் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், வாய்ஸ் சரிப்படுத்திங்க. அதாவது அந்த கேப்டன் வந்து லைட் ஃபேரி வந்து ஃபோர்ஸாக ஆக்டிவேட் ஆகும். லைட் ஃபேரியாக சூஸ் பண்ணோம், அது சூஸ் பண்ணாமல் அவ்வளோ ஃபோர்ஸில் டெவலப் ஆகும்போது அந்த ஈல்ஸ்கில் ஆக்டிவேட் ஆகும். அதாவது நம்ம லைட் ஃபேரி வந்து பேய்களால் ரொம்ப துன்புறுத்தப்பட்டிருக்கு. அதனால் அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகி நம்ம டீமன்ஸ் வந்து இப்போ டோர்னியர் சிட்டிக்குள்ளே வர மாதிரியே இருக்கும். அதை வந்து நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியத்தில் எப்படி ஆக்டிவேட் வந்து நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியத்தில் வந்துருப்பாங்க. அதனால் அவருக்குனால கில் ஆக்டிவேட் ஆகி இப்போ டீமன் வந்து உள்ளே வந்துடும் டேரெக்டாக ஹெட் குவார்ட்டருக்கு வந்து அட்டாக் பண்ண எல்லாரையும். இப்போ வந்து லாங் கோச்சரோட ஹெல்ப் கேட்டிருப்பா போன அடுத்த வர எபிசோடில் வந்து நம்ம ஹீரோ தான் சன் ஆஃப் லைட்டு. இதோட வாய்ஸ் வர முடியுது. அடுத்து ஒரு நெக்ஸ்ட் டைம் நல்ல அனிமில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.